இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்ம பொய்களையே கேட்டு கொண்டிருக்கிற இடத்துல இருக்கோம். துணிந்து தைரியமா ஒரு பொய் சொல்றாங்க. அந்த சீனிவாசன் பாராட்டினால்தான் என்ன சத்யஜித் தியாகராஜன் படம் கொடுத்தாரு. ஏண்டா இந்த நாட்டுல மத்திய தமிழராட்சி நிறுவனத்துக்கு துணைத் தலைவரா சிவாசேஷன் இருக்கலாம். இப்ப எல்லாத்தையும் அகத்தியர் ஆகிட்டாங்க. ஆனா மொத்த சங்கப்பாட்டு எடுத்து பார்த்தா எங்கேயும் அகத்தியர் தெரியல. அந்த மாதிரி அது யாருக்குது அதே தானே ஓட்டு வாங்குறீங்க போனா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லலாமா? இப்ப ஆரம்பித்த வருஷம் நீ ஆட்சிக்கு வந்துருக்கீங்களா? அது ஆணவ பேச்சு இல்லையா? கருஞ்சட்டை பதிப்பகம் வெளியிடும் ஜெயரஞ்சனின் 2 நூல்களுக்கான வெளியீட்டு விழாவிற்கு பெருந்திரளாய் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். எனக்கு எப்பொழுதும் நம்முடைய திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களை கூட்டத்துக்கு போகும்பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட போய் கூட்டம் அட்டன் பண்றது. ஏன்னா மேடைக்கு வரும்பொழுது ஒரு 6-7 புத்தகம் கையில் எடுத்துக்கிட்டு தான் வருவார். எப்பவுமே மேடையில நம்ம பக்கத்துல உட்கார்ந்தா ஒரு 6-7 புது புத்தகம் தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட. அந்த பேச ஆரம்பிக்க பிறகு பேசும்பொழுது ஒவ்வொரு நிப்பாட்டி அந்த புத்தகத்தை பெரட்டி இந்த புத்தகத்துல இந்த பதிப்பகம் போட்டதுல இத்தனை பக்கத்துல சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த பேச்சை தொடருவாரு. ஏன்னா எவனா வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் நினைச்ச கூடாதுல்ல, இதெல்லாம் இருக்குப்பா அப்படிங்கிறக்காக சொல்லிட்டு இருப்பாரு. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதன் பிறகு எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தக வெளியீட்டு விழா தான் மதிவதனி உட்பட யார் வந்தாலும் வெறுமனை பேச முடியாது, கையில புத்தகத்தை கொண்டு வந்து பெரட்டி பார்த்து சொல்றதுக்கான ஆழமா இருக்கிற ஒரு புத்தக வெளியீட்டு விழா இந்த விழா தான் நான் நினைக்கிறேன். நம்ம சம்பந்தம் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் ஒரு ஆழமான புத்தகம் அப்படின்னு. அது ஆழமான புத்தகம் தான், ஆனா ரொம்ப எளிய புத்தகம். எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 பேர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு எழுதும்போது நம்ம பன்னீர்செல்வம் அவர்களையும், தொழில் வளர்ச்சியை பற்றி எழுத போது வாகன உற்பத்தியில் தமிழ்நாடுன்னு சொல்ல வரும் பொழுது எப்பொழுதும் தமிழ்நாடு இவ்வளவு பெரிய எக்கானமி அடையணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிற சம்பந்தம் அவர்களையும் முன்னுரை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மேடையே ரொம்ப பிரமாதமான மேடை. நீங்க தமிழ்நாட்டுக்கு திராவிடம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டான்னா அவனுக்கு இந்த மேடையை காட்டும், இதாண்டா செஞ்சிருக்கு அப்படின்னு. என்னன்னா அந்த துறை சார்ந்த பெஸ்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, நம்ம அமலோற்புகநாதனை விட ஒரு சிறந்த ஆள் இருந்துட முடியாது. நீட்டை பத்தி பேசுவோம் சொன்னாங்க இல்லையா, அந்த துறை சார்ந்து பேசுவதற்கு இருந்துட முடியாது. ஜேர்னலிசம் பத்தி பேசுவதற்கு பன்னீர்செல்வத்தை விட ஒரு சிறந்த ஆள் தமிழ்நாட்டில் இருந்துட முடியாது. பொருளாதாரம் பத்தி பேசுவதற்கு ஜெயரஞ்சனும் எளிய விஷயங்களை ரொம்ப மிக எளிமையாக எல்லோரும் கொண்டு போய் சொல்வதற்கு இன்னமும் தன்னுடைய பேராசிரியர் தொழிலையே தொடர்ந்து கொண்டிருக்கும் சுபவீரபாண்டியன் அவர் வாழ்க்கை வாங்கினதெல்லாம் 50 வயசுல. ஆனா அதுக்கப்புறமும் தொடர்ச்சி தினம் வகுப்பு எடுக்கிறதுல தமிழ்நாடு பூரா போய் எல்லாருக்கும் புரியுற மாதிரி யாரும் கொட்டாய் விடாம அந்த வேலை செஞ்சுட்டு இருக்க பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்களும், வழக்கறிஞர் மதிவதனி அவர்களும், தொழிலதிபர் இவரும் சம்பந்தம் இருக்காருல்ல, அதுதான் தமிழ்நாட்டு திராவிட செஞ்சதை நான் நம்புறேன். இந்த புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம். மொத்த கடமை இவ்வளவுதான் புத்தகத்துடைய கடமை. ஆனா அது என்னன்னா, இந்த புத்தகம் 2மே ஏன் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன்னா, இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்ம பொய்களையே கேட்டு கொண்டிருக்கிற இடத்துல இருக்கோம். துணிஞ்சு தைரியமா ஒரு பொய் சொல்றாங்க. பொய் சொல்லும் பொழுது நம்ம அது மறுக்க வேண்டியிருக்கு. பொய் சொல்றவன் சொல்லணும்ல, நான் எங்க சொல்றேன் என்ன நான் சொல்லவே மாட்டான். கேட்டதாக சொல்லுவான், சொன்னதாக சொல்லுவான். ஆனா நம்ம சொல்லும்போது நீ ஆதாரம் வையுமா மறுக்கிறதுக்கு, உண்மை சொல்றவன. அப்ப உண்மை சொல்றவன் இப்ப ஆதாரம் அவசியப்படுது. அந்த மாதிரி நேரத்துல ஜெயரஞ்சன் போட்டோருடைய இந்த புத்தகம் ரொம்ப ஏன் அவசியப்படுதுன்னா, ஒவ்வொன்றையும் டேபிள் போட்டு இத்தனை பர்சன்டேஜ் இவ்வளவு இருக்கான், இவ்வளவு வந்திருக்கான், இவ்வளவு சம்பாதிச்சிருக்கான். அதாவது வட மாநிலத்திலிருந்து வடகிழக்குல இருந்து வேலை செய்ய வந்திருக்கிற ஒருத்தவங்களை பத்தி மதிவதனி ரொம்ப விரிவா பேசினாங்க. அந்த தொழிலாளர்கள் எல்லாரும் எங்கிருந்து வந்தாங்க, வந்தவன்ட்ட எவ்வளவு பேர்ட்ட அங்க சொந்த வீடு இருந்துச்சு, சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருந்து இங்க வந்தவன் எவ்வளவு பேரு, இங்க வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சதுல எவ்வளவு பணத்தை ஊருக்கு அனுப்புறான், ஊருக்கு அனுப்புறதுனால என்ன பிரச்சனை தீர்ந்துச்சவனுக்கு, தீர்ந்ததுனால அவன் குடும்பம் என்னவானுச்சு, இப்ப அவன் என்னவாக இருக்கிறான் அப்படின்னு எல்லாமே பெர்சன்டேஜோட கள ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஆதாரங்களோடு ஒரு புத்தகம், இவ்வளவு சிறிய புத்தகம் நிறுவ முடியும்னா அவ்வளவு பேர் வாங்கி வச்சுக்க வேண்டிய புத்தகம் இந்த புத்தகம். காரணம், இது தொடர்பா எவன் எந்த பொய் சொன்னாலும் நம்ம ஜெயரஞ்சன் புத்தகத்தை எடுத்து போட்டுடலாம், இந்த இருக்குப்பா பாத்துக்கப்பா அப்படின்னு. நீங்க அந்த நான் சினிமாவிற்கு உதவி இயக்குனரோட வேலை செஞ்சு படம் பண்றதுக்கான வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு சத்யஜோதி ஃபிலிம்ஸ்ல அவங்க டிவிஎஸ் பைக்குடைய
ஏஜென்சி வச்சிருந்தாங்க தாம்பரத்துல. அப்ப அதுக்கு ஒரு கார்ப்பரேட் ஃபில்ம் பண்ணணும்னு சொல்லி என்னை கூப்பிடுறாங்க. கார்ப்பரேட் ஃபில்முக்கும் ஃபீச்சர் ஃபில்ம் பண்றதுக்கு சம்பந்தமே இல்ல. ஆனா, கார்ப்பரேட் ஃபில்ம் பண்ணி குடுத்தோம்னா பணம் கிடைக்கும். பணம் கையில வச்சிருந்தோம்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு கதை சொல்லி டைரக்ஷன் பண்ற வாய்ப்ப தேடலாம். ஸோ பணம் கிடைக்கும். ஏதோ ஒரு ஃபிலிம் தானே, பரவால்ல அந்த படம் பண்றதுக்கு போயிட்டேன். போனா அங்க வந்து திசை புரியாம இருக்கு. மோட்டார் பைக்குங்கிற அதே நம்ம வந்து ஆசை, கனவு, ஏறுனோம், கிக்கர உதைச்சோம், ஸ்டார்ட் பண்ணோம், ஓட்டுனோம், பெட்ரோல் தீர்ந்தா போட்டோம், மெயின்னா கீழ, ரிசர்வ்னா மேல. இத தவிர வேற ஒண்ணும் தெரியாது மோட்டார் பைக்க பத்தி. மோட்டார் பைக்குக்கு ஒரு கார்ப்பரேட் ஃபிலிம் எடுக்கணும்னு போனா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது என்னன்னா உற்பத்தி ஆகுற டிவிஎஸ்ல உற்பத்தி ஆகுறதுலருந்து ஏஜென்சி வந்து விக்கிற வரைக்கும் ஒரு படம் எடுக்கணும். யாருக்கு? இந்தியா பூரா இருக்கிற டீலர்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு. பைக் விக்கிறவரு, அவர்ட்ட வாங்குற ஒருத்தருக்கு ஒரு படம் போட்டு காட்ட விரும்புறாரு. அத எடுக்க போறவன் யாரு? அத பத்தி எதுவுமே தெரியாத நான். அப்பதான் நான் முதல்ல பைக் புரொடக்ஷன்ங்கிறது என்னன்னு படிக்க ஆரம்பிச்சேன். வாகன உற்பத்திங்கிறது என்ன? ஏன் செய்றாங்க? எங்கேருந்து இது எப்படி டிராவல் ஆகி இங்க வருது? இதனோட இருக்கிற மிச்ச தொழில்லாம் என்ன? யாரெல்லாம் இவ்வளவு வேணுமா அந்த கார்ப்பரேட் ஃபிலிமுக்கு? வேண்டாம். ஆனா எடுக்கிறவனுக்கு தெரியணும்ல. யாராவது குறுக்க கேட்டுட்டா, இப்ப இதெல்லாம் வச்சு ஒரு 15 நிமிஷம் படமா ஸ்கிரிப்ட் பண்றேன். ஸ்கிரிப்ட்ட பண்ணிவிட்டு, அது ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட். ஸ்கிரிப்ட்ட பத்தி இது யாருக்கு சொல்லணும்னா, மறுபடியும் டிவிஎஸ் உடைய ஜெனரல் மேனேஜர் சொல்லணும். டிவிஎஸ் உடைய எம்டிக்கு சொல்லணும். ஐயய்யோ! அப்படின்ட்டு சரி பரவால்ல. அதனால என்ன? அப்படின்ட்டு அந்த 20 நிமிஷம் ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ணிட்டு போனா, வந்து கான்ஃபரன்ஸ் ஹால்ல வந்து அவ்வளோ பேர் கோட் சூட்லாம் போட்டு சுத்தி ஒரு 15 பேர் உட்கார்றாங்க. யாருன்னா டிவிஎஸ் உடைய ஆல் இந்தியா ஹெட்ல ஆரம்பிச்சு, தமிழ்நாடு ஹெட் அப்படின்னு எல்லாரும் சேல்ஸ்ல இருக்கிறவரு, மார்க்கெட்டிங்ல இருக்கிறவரு அவ்வளவும் பேர் உட்கார்றாங்க. ஒரு 15 பேரு. நான் மனசுக்குள்ள நம்ம படிச்சுட்டோம். நமக்கு தெரியும் இப்ப. டூ வீலர் புரொடக்ஷன் தெரியும். இத இவங்களுக்கு சொல்லப் போறோம். அப்படி நான் முடிவு பண்ணது, இந்த 15 பேருக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படி முடிவு பண்ணிட்டு, சார் ஓப்பன் பண்ணா சலசலன்னு ஓடுற ஒரு நீரோட, குளித்தலை மாரி ஒரு ஊரு அப்படின்னு ஆரம்பிச்சு, ஒரு 20 நிமிஷம் கதைய சொல்லிட்டேன். இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. சொல்லி முடிச்சோனே, அப்போ வந்து சீனிவாசன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் ஆல் இந்தியா ஹெட்டா இருந்தாரு. அவர் எந்திரிச்சு கைதட்டி என்னை கட்டி பிடிச்சுட்டு, பைக் விக்கிறதே வேலையா இருக்கோம் நாங்க. எங்களையே இவ்வளவு சுவாரஸ்யமா இந்த கதைய சொல்லிட்டியேப்பா! ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்டின்னாரு. அப்ப பக்கத்துல உட்கார்ந்து கேட்டாரு சத்யஜித் தியாகராஜன். அந்த சீனிவாசன் பாராட்டுனால தான் எனக்கு சத்யஜித் தியாகராஜன் படம் குடுத்தாரு. நான் கார்ப்பரேட் ஃபிலிம் பண்ண போயி, பைக் ஓட்டுறத பத்தி படத்துக்கு போயிட்டான். எனக்கு ஃபீச்சர் ஃபிலிம் வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஆ அது ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்ம மட்டும் தான் ஒரு வேலைய செய்ய போனா, அத பத்தி தெரிஞ்சுக்கணும். அத பத்தி படிக்கணும். அத ஒழுங்கா செய்யணும். அப்படின்னு நெனச்சு இவ்வளவு மெனக்கெட்டு வேலை செய்றோம். அத ஜெயரஞ்சன் அசராம செய்றாரு. தொடர்ந்து செய்றாரு. பதிலுக்கு அவன் என்ன வச்சிருக்கான்? பொய் மட்டும் தான் வச்சிருக்கான். நான் ஒரு தடவ ஜெயரஞ்சன் சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். சார் பயங்கர டயர்டிங்கா இருக்கு. துணிஞ்சு பொய் சொல்றாங்க. நம்ம வந்து ஒவ்வொன்னுக்கும் படிச்சு, படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப எனக்கு நீட் சம்மந்தமா ஒரு குழப்பம் இருக்குன்னா, எனக்கு அது எமோஷனலா ஹேண்டில் பண்ண வரும். ஆனா, அத ப்ராப்பரா சொல்லணும்னா, மறுபடியும் அமரோர் போன டாக்டர் பேசுனதையோ, எழுதுனதையோ எடுத்து படிச்சு போ வேண்டியது இருக்கு. அப்ப அது வந்து இது வாங்கி தான் போ வேண்டியது இருக்கு. அப்படின்னு சொன்னபோது ஜெயலலிதா சொன்னாரு, வள்ளியம்மா அதெல்லாம் படிக்காதீங்க அப்படின்னாரு. அப்புறம் நீங்க அடிங்க, அடிச்சு விடுங்கன்ட்டாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவன் தீங்கு செய்யறதுக்கு அடிச்சு விடுறான், நம்ம நன்மை செய்யறதுக்கு அடிச்சு விடுறான். அடிச்சு விடுங்க சும்மா, அப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாரு. ஏன்னா, அவன் போற வேகத்துக்கு போகணும்னா நம்மள அடிச்சு விட்டா தான் நடக்கும் அது. இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க. நான் வந்து தொடர்ச்சியா வேற வேற கூட்டங்கள் பேச கூப்பிடுறேன். அப்படி தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ல இளம் தொழில் முனைவோருக்கு ஒரு தடவ பேச போனேன். பேச போயிட்டு, அந்த வாரம் என்னுடைய ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா காமெடியா இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து பாண்டியர் கால ஓவியங்கள பத்தி மீட்டெடுக்கிறத பத்தி பேசணும். இப்படி ஒரு 3 நாள் 3 சம்மந்தம் இல்லாது. அதுல கீழ கமெண்ட்ல வந்து ஒருத்தன் வந்து பழனியப்பனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருந்தான். நான் மெனக்கெட்டு ஒண்ணு ஒண்ணு பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் அத பத்தி ஒரு தகவல சொல்லிட முடியும்னு நினைச்சு போறேன். கீழ சொல்றவனுக்கு ஒண்ணு என்ன புரியவே மாட்டேங்குதுன்னா, ஏன்டா இந்த நாட்டுல மத்திய தமிழாராய்ச்சி நிறுவனத்துக்கு துணைத் தலைவரா சுதா சேஷையன் இருக்கலாம். இருக்கலாம்ல? தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் பத்தி பழனிவேல் பேசக்கூடாதா? நீங்க முந்தா நாள் ஒரு காமெடி பண்ணிருக்காங்க இவங்க. நேத்து சாவித்திரி கண்ணன் தான் பத்திரிகையில் இருந்தது. அதாவது மத்திய தமிழாராய்ச்சி நிறுவனம் சுதா சேஷையன் தலைமையில அகத்தியர் நாள் கொண்டாடுறாங்களாம்.
அகத்தியர் யாருன்னா தமிழ் இலக்கணத்தை தந்தவராம். அப்ப தொல்காப்பியர் இல்லையா? நான் தொல்காப்பியர் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்ப எல்லாத்தையும் அகத்தியர் ஆகிட்டாங்க அவங்க. ஆனா மொத்த சங்கப்பாட்டு எடுத்து பார்த்தா எங்கேயுமே அகத்தியர் பேர் இல்ல. மொத்த தொல்காப்பியம் எடுத்து பார்த்தா எங்கேயுமே அகத்தியர் பேர் இல்ல. ஆனா மெதுவா பின்னாடி ஒன்னொன்னையா அகத்தியர் மேல ஏத்துறாங்க. அகத்தியர் தான், அகத்தியர் தான். இப்ப அந்த பொய்யெல்லாம் நம்ம போய் மறுக்கணும் இனிமே. நம்ம போய் மறுக்கணும் உண்மையா. இந்த நேரத்துல தான் தொடர்ச்சியாக இந்த வேலைகள் செய்து கொண்டிருக்கிற சுபவீர பாண்டியனையும், ஜெயரஞ்சன் போன்றவர்களையும் நம்ம பத்திரமா பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, தரவு எடுத்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இருக்கு பாரு, இந்த இருக்கு பாரு, இந்த இருக்கு பாருன்னு. மதிவதனி வந்து இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. பிள்ளையெல்லாம் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைகள் சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லும். மாறி மாறி புத்தகத்தை படித்து நான் நினைச்சேன் இந்த மாதிரி மதிவதனி படிக்கிற பழக்கம்னு. ஆனா அந்த புத்தகத்தை பத்தி கிட்டத்தட்ட 50 நிமிஷம் பேசிருக்காங்க மதிவதனி. இப்பதான் தெரிஞ்சு அந்த பிள்ளை மார்க் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே படிக்கலப்பா சும்மாதான்ப்பா வந்தேன் அப்படிங்கல அந்த மாதிரி. நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து தேவன் சார் கொடுத்துருங்க சார் என்கிட்ட. நான் எப்பவுமே புத்தக வெளியீடாக போனா அந்த புத்தகத்தை படிக்கணுங்கிறத வந்து கொள்கையா வச்சிருக்கேன். சும்மா போய் மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த புத்தகம்னு பேசக்கூடாதுன்னு. எடுத்து தமிழ்ல முன்னுரை படிச்சா நான் ஒரு வெளிநாடு போயிட்டு வந்தேன். போகும்போது விமானத்துல படிச்சோன்னு வச்சிருந்தேன். விமானத்துல பொட்டி என் கை பொட்டியில இந்த புத்தகம் மட்டும் தான் இருக்கு கைப்பையில. போன் வேலை செய்யாது உங்களுக்கு நல்லா தெரியும். எடுத்து முன்னுரை படிக்க ஆரம்பிச்சா பன்னீர்செல்வத்துடைய முன்னுரையில விளக்கமுறை இதழியல் இருந்துச்சு. இதழியல் நமக்கு தெரியும். அதனால விளக்கமுறை இதழியல்னு எனக்கு அதுக்கப்புறம் நகரவே முடியல. கீழ தொடர்ந்து போய் கீழ கொஞ்ச தூரம் போய் பார்க்கிறேன். விளக்கமுறை இதழியலின் 2 கூறுகள் என்னென்னன்னு இருக்கு. என்னடா விளக்கமுறை இதழில் என்ன விளங்கலையேன்ட்டு புத்தகத்த மூடிட்டேன். ஃபார்வர்ட்ல முன்னுரையிலேயே. இப்ப ஃபோன் வேணும். நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பழகியிருக்கோம். ஏதாவது தெரியலன்னா உடனே ஃபோன்ல எடுத்து தேடணும். கையில ஃபோன் இல்ல. தேட முடியாது. இங்கிலீஷ் காப்பி ஒன்று இருக்கு. அது வந்து லக்கேஜ்ல போட்டேன் நான். நம்ம தமிழ்ல தானே படிக்க போறோம். இங்கிலீஷ் புத்தகத்த படிக்க வேண்டியது இல்லையா? லக்கேஜ்ல கிடக்கு. இப்ப இறங்கி ஏர்போர்ட்ல இறங்கி இறங்குன உடனே பண்ண வேலை, டேக்க வெட்டி அந்த லக்கேஜ பிரிச்சு டாக்ஸில ஏறுறதுக்குள்ள உள்ள கைய விட்டு அந்த இங்கிலீஷ் புத்தகத்த தேடி எடுத்ததுதான். அந்த டாக்ஸி டிரைவர் பயங்கர படிப்பாளியா இருப்பான் போல இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு கூட வீணடிக்க மாட்டேங்கிறான். டாக்ஸில ஏறணும்னு புத்தகத்தை எடுத்து தாங்கி விட்டு. எனக்கு மண்ட பூரா விளக்கமுறை இதழியல் மட்டும் தான் இருக்கு. அது எடுத்து இங்கிலீஷ்ல எடுத்து பார்த்தோன்னே தான் விளக்கமுறை இதழியல் என்பது எக்ஸ்பிளனேட்டரி ஜெர்னலிசம். ஓ! எக்ஸ்பிளனேட்டரி ஜெர்னலிசம்னு கிளியரா இருக்கு. இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன செய்யுது அப்படின்னா, என்னை போன்றோருக்கு படிப்பதற்கு ஆங்கிலமும், தமிழும் அருகருகே வைத்துக் கொண்டு படிப்பதற்குல்ல, அது வந்து மிகச்சிறந்த மகிழ்ச்சி எனக்கு இந்த புத்தகம் அப்படி அமைஞ்சதுதான். அவர் எழுதுனது இங்கிலீஷ்ல. தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. கருஞ்சட்டை பதிப்பகத்துக்கு அதற்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும். இந்த வேலைய ஒரே நேரத்துல 2 புத்தகத்தையும் கொண்டு வந்திருக்குல்ல. தமிழ், இங்கிலீஷ் 2லயும் அது கொண்டு வந்தது. நம்ம தமிழ்ல நெறைய வார்த்தைகள் நம்ம தமிழ்ல படிச்சா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ்ல சொன்னா கொஞ்சம் ஈஸி மாரி தெரியுது. இல்லையா? தமிழ் தெரிய மாட்டேங்குது. வடமாநில தொழிலாளர் வந்தத பத்தி பேசுறோம். விரிவா பேசுது. அதுல தம்பி வந்துட்டாங்க எல்லாரும். வந்தவன் என்ன செஞ்சான்? 5, 6 பேரா பேச்சுலரா சேர்ந்து இருந்தான். இருந்து ஊர்ல ஒரு ரூ. 20,000 கடன். அத அடைச்சோனே அவன் என்ன செய்றான்? இங்கேயே வந்த இன்னொரு வடமாநில தொழிலாளியான ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிட்டுறான். அல்லது அங்கிருந்து பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டு வர்றான். கூட்டு வந்த பொண்ண பியூட்டி பார்லர்ல சேர்த்து விட்டுறான் வேலைக்கு. 2 பேரும் வேலைக்கு போணும். குழந்தை பொறந்துருது. இப்ப 2 பேரும் வேலைக்கு போனா குழந்தைய பார்த்துக்கணும். மறுபடியும் அங்கிருந்து அம்மாவ வர வைக்கிறான். இப்ப இன்னைக்கு இருக்கிறவன் ஒத்தையாள வர்றவன் இல்ல. அவன் வந்து இங்க ஊறி 10 வருஷம் ஆகி ஊர்ல இருந்து அம்மாவை கூட்டுற அளவுக்கு வந்துட்டான். அசோக் பில்லர் சரவணபவன்ல ஒரு தம்பி இருக்கான். அவன் வந்து டேபிள் துடைக்கிறதுக்கு வந்து 15 வருஷத்துல சூப்பர்வைசர் ஆயிட்டான். அவன் நல்லா நிப்பான். வாங்க அப்படிமா அவன். அண்ணாச்சியே கூப்பிடுற மாதிரி இருக்கும். அவன் தோல் நிறம் மட்டும்தான் அவனுக்கு மாத்திரு சொல்லி மற்றபடி அது ஸ்லாங்கு எல்லாம் இப்படி ஆயிட்டான். அந்த மாதிரி இப்ப அம்மாவை கூட்டுற இடத்துக்கு வந்துட்டான். அம்மாவை கூட்டு அம்மா பிள்ளைய பாத்துக்குது. அந்த வடமாநில தொழிலாளியின் குடும்பம் என்ன செய்யுது? புள்ளைய 5 வயசுல கொண்டு போய் எந்த ஸ்கூல்ல என்ன லாங்குவேஜ் படிக்குது புள்ள? 10 வருஷம் கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்கும். மாசம் தமிழ் வழி வந்த பிள்ளைக்கு 1000 ரூபாய் பணம் இருக்கும். அன்னைக்கு 1500 ரூபாய் இருக்கும். அதை வாங்க போறவன் யாருன்னா வடமாநில தொழிலாளி. இந்த மாற்றம் நிகழப்போகுதுங்க இன்னொரு 5 வருஷத்துல. அப்புறம் என்ன கண்டுபிடிக்க முடியாது? பிளட் டெஸ்ட் பண்ணி யார் தமிழர் கண்டுபிடிக்க முடியாது. நம்மால் எங்க இருப்பான்? நம்மால் வெளிநாட்டுல இருப்பான். அது இந்த புத்தகம் பேசுது. இந்த புத்தகம் ரொம்ப அழகு. என்னன்னா நான் கார்ப்பரேட் ஃபில்ம் பண்ணும்போது கதை சொன்னேன்னு சொல்லல இல்லையா? அப்படி ஜெயரஞ்சன் வெறுமனை வந்து
டேட்டா மட்டும் கொடுக்காம அதுக்குள்ள நிஜ வாழ்க்கையில இருக்கிற கதைகள் சொல்றாரு கள ஆய்வா. அதுல 2 விஷயம் எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. இம்ரான் ஒருத்தன் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வர்றான். வந்தவன் ஒரு நாள் கூலி ரூ. 250 வேலைக்கு சேர்றான். ரூ. 180 சேர்ந்தவன், ரூ. 80 சேர்ந்தவன், அப்புறம் ரூ. 250 வெல்டரு. மாச சம்பளம் கிட்டத்தட்ட ரூ. 7,500. அதே நேரம் ராமகிருஷ்ணன் ஒரு தம்பி, நம்ம ஆளு கரூர்ல இருந்து கிளம்பி இங்க வந்து சேர்றான் ட்ரெயினியா. அவனுக்கு சம்பளம் 7,000 தான். உத்தரப்பிரதேசம் வந்தவனுக்கு 7,500, இவனுக்கு 7,000. ஆனா 7 மாச ட்ரெயினிங்க்கு அப்புறம் கரூர்ல இருந்த ராமகிருஷ்ணன் சம்பளம் 25,000 ஆயிருது. இவனுக்கு இம்ரானுக்கு உத்தரப்பிரதேசம் இம்ரானுக்கு கடைசி வரைக்கும் 7,500 இருக்கு. அந்த 7,500 பணம் சேமிச்சு 50,000 மிச்சம் பிடிச்சு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேலை பார்த்த ஃபேக்டரியில வெல்ரா வேலை பார்த்த ஃபேக்டரியில ஒரு தகராறு ஏற்பட்டு சண்டை வந்து வெளியேறிடுறான். வெளியே போனா அவன் கூட உட்காந்து சப்பாத்தி போட்டு பையன் சொல்றான், சும்மா தான் உட்காந்துருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வாங்கினான். எனக்கு என்ன ஒண்ணு வாங்கி தெரியாது, பெயிண்டர் வேலை செய்யி அப்படிங்கிறான். இம்ரான் வெல்ரா இருந்த ஒரு இம்ரான் பெயிண்டர் வேலைக்கு போயிடுறான். அவனுடைய நல்வாய்ப்பா அவன் எந்த கான்ட்ராக்டர் வேலை பார்த்தானோ அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு மாபெரும் பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் கிடைக்குது. அவருக்கு உடனடியா 50 பெயிண்டர் வேணும். யார் 50 பெயிண்டர் கூட்டுருவா அப்படின்னா இம்ரான் ஊர்ல இருந்து, டே நானே பெயிண்டர் ஆயிட்டேன் வாங்கடா, உத்தரப்பிரதேச 40 பேரை இறக்குறாங்க. கொண்டு வந்து இறக்குனா இப்பவே சப்கான்ட்ராக்டர் ஆயிட்டான் இம்ரான். இப்ப அவர் தனியா பெயிண்டிங் வேலை இருக்கிறாரு. இம்ரானுடைய மாச சம்பளம் மாச வருமானம் இப்ப கிட்டத்தட்ட 30,000 இருக்கு. இப்ப ஹாப்பியா இருக்காரு இம்ரான் தமிழ்நாட்டுல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம ராமகிருஷ்ணன் என்னன்னா, அவங்க ட்ரெயினியா முடிச்சு 27 சம்பளம் வாங்கி அங்கிருந்து அடுத்த படி படிச்சு வெளிநாடு போயிட்டான். இதை வந்து இந்த புத்தகம் பேசிக்கிட்டே இருக்கு. அங்க வந்த ஒருத்தர் என்ன செய்யறான், இங்க இருந்த ஒருத்தர் என்ன செய்யறான். இப்ப இவனுக்கு எவ்வளவு இருந்துச்சு, அவனுக்கு எவ்வளவு இருந்துச்சு, எவன் வீட்டை வித்து இங்க வந்தான் வேலை செய்ய, நம்மால் என்ன செஞ்சான் அப்படின்னு உங்களுக்கு வடமாநில தொழிலாளர் பத்தி இருக்க பார்வையும் தமிழ்நாட்டில் வாகன உற்பத்தி பத்தி இருக்க பார்வையும் முழுமையா மாற்றும். நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா இல்ல. திரும்ப திரும்ப புத்தகம் படிக்கணும் ஏன் சொல்றோம்? எல்லாவற்றையும் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே. ஜெயலலிதா ஃபோன் பண்ணாருன்னா பல சமயம் நான் எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னா, என் தந்தைக்கு அடுத்தபடியாக எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்த உடனே ஒருத்தர் என்ன சொல்லணும், ஹலோ தானே சொல்லணும். ஹலோ தான் பழக்கம். இல்ல வணக்கம் சொல்லலாம். ஹலோ சொல்ல மாட்டோம்னா. எடுத்த உடனே ஜெயலலிதா வணக்கம் ஜெய அப்படிப்பேன் நான். அவரு என்ன புத்தகம் அப்படிம்பாரு. அவருக்கு புத்தகம் பேர் சொல்லணும். புத்தகம் சொல்லுனா, இன்னும் அது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிம்பாரு. ஏங்க முதல் நாள் தாங்க ஃபோன் பண்ணீங்க. 2 நாள் எப்படி முடிக்கிறது? இல்ல அது என்னங்க 2 நாளைக்கு மேல படிக்குது. சரி. அப்புறம் வேற பேசுவார்னு வச்சுக்கங்களேன். என் தந்தை இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் பண்ணாருன்னா, நான் சென்னைக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. எப்ப ஃபோன் பண்ணாலும் என்ன புத்தகம் படிச்சேன் பாரு. படிக்காத என் தந்தை ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ணும்போது என்ன புத்தகம் படிச்சேன்னு கேட்காம முடிச்சதே இல்ல ஒரே ஆள்ல. அவருக்கு ஏதாவது புத்தகம் சொல்லணும். இந்த புத்தகம் நான் படிச்சேன். அந்த புத்தகத்தை பத்தி பேசுது. என்ன சொல்லுது புத்தகம் அப்படிம்பாரு. என்ன பேசுனேன்? அதுக்கப்புறம் அவருக்கு சுவாரஸ்யம் தட்டுனா எனக்கு ஒண்ணு வாங்கி அனுப்பும்பாரு. அல்ல நான் ஒண்ணு வாங்கிக்கிறேன் பாரு. அப்படி என் தந்தைக்கு நிகராக தந்தையை போல ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் என்ன புத்தகம் எழுதுன்னு கேட்பாரு. அந்த புத்தகம் படிச்சு முடிக்கலாம் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஐயோ வேண்டாம் அப்புறம் பேசிக்குவோம் ஜெயரஞ்சன். ஜெயரஞ்சன் வந்து மதியதனி சொன்னாங்க இல்லையா, ஜெயரஞ்சனை வந்து எனக்கு ரொம்ப நீண்ட காலமா தெரியாது. பன்னீர் சார் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா தெரியும் சொல்லியிருந்தீங்க. 2005 வந்து ஒரு இதுக்காக போனோம். அப்பதான் நெருக்கமா பழக வாய்ப்பு கிடைச்சது. ஜெயரஞ்சனோட 20 ஆண்டு காலம் நட்பா இருக்காங்கன்னு மாபெரும் சாதனை. அதுக்கே பன்னீர்செல்வத்தை முதல்ல பாராட்டணும் நம்ம. ஏன்னா ஜெயரஞ்சன் வந்து எந்த கணமும் எந்த பக்கம் பாய்வாருன்னே தெரியாது. நான் இப்ப பேசுறேன், மதிவதனி இவங்க பேசுறாங்க, எல்லாம் பேசும்போது ஜெயரஞ்சனாக என்னை தொடர்பு கொண்டு என்னை பாராட்டினாரு. நான் அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் அது. அவங்களா நான் ஜெயரஞ்சன் எனக்கே பேச போறேன்னா ஃபோன் பண்ணி நல்லா பேசுறீங்க சார். ஆனா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா பேசுறப்பா நீ இப்படி ஆரம்பிச்சாரு. எனக்கு அவர்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, மதுரையன் சொன்ன மாரி நம்ம குணா, கார்த்திகை செல்வன் இவங்கெல்லாம் வந்து ஒரு மாரி டெலிவிஷன்ல வந்து அவரை கரெக்டா கையாண்டுருவாங்க. இந்த தெரியாத ஆள் புதுசா மாட்டிக்குவான்ல, அப்படிம்பாரு. அவன் அதிலே பாதி பம்மிருவான். அதுக்கு அப்படிம்பாரு. அதுக்குன்னா இப்ப என்ன பதில் சொல்றதுக்கு அப்படின்னு. அது தெரியுமா சிவர் அவரு? அவன் கேட்க வேண்டிய கேள்வி இவரே கேட்பாரு. நீ என்ன கேட்கணும்னா அப்படின்னு சொல்லுவாரு. அவன் அப்படிம்பான். அதுக்கு இவரே பதில் சொல்லுவாரு திருப்பி. இப்ப அவனுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்லிட்டு கிளம்பி வருவாரு இவரு. எனக்கு இந்த கோவிட் காலத்துல வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வெற்றிகரமான 5வது ஆண்டுல லாக்டவுன்ல
இந்த மாதம் தான் முதல்ல லாக்டவுன் போட்டது ஃபர்ஸ்ட்டு சைனாவில். நமக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. அடுத்த பிப்ரவரியில் தான் நடையா நடந்தது. என்ன அப்போ லாக்டவுன் பீரியட் அப்போ டெய்லி வந்து ஒரு அரசு அதிகாரி அதிமுக ஆட்சியில் எப்போவுமே வந்து சிக்கல்னு அவங்க வரமாட்டாங்கல்ல, அதிகாரி முன்னாடி தெளிவாங்க. அந்த அம்மா தான் வந்து டெய்லி பேசுகிறாங்க இவர் டெலிவிஷனில். அந்த மாதிரி பேசுது, அது யாருக்கு அது? ஐஏஎஸ் தானே? ஓட்டு வாங்கினா எங்கே போனா அவன் வர மாட்டானா? இல்லை சார் ஐஏஎஸ். என்ன ஐஏஎஸ்? அந்த வருஷம் பரீட்சையில் முதல் மார்க் வாங்கினா அவ்வளோதானே அப்படின்னு என்னால் மறக்கவே முடியாது. அதாவது ஐஏஎஸ் ஒன்றும் தகுதி இல்லை. அந்த வருஷம் பரீட்சை 500 பேர்ல முதல் மார்க் வாங்கினவன் அவ்வளவுதான். அந்த வருஷம் முதல் மார்க் 10 மார்க் அவன் தான் ஐஏஎஸ். அத போற போக்குல என்ன ஐஏஎஸ் அந்த வருஷம் பரீட்சையில முதல் மார்க் வாங்கினவன் அவ்வளவுதானே அப்படி அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு தெரிப்புல ஒருத்தன் ஒதுக்குறது இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம். அப்பதான் அவன் சும்மா இருப்பான். இல்லன்னா வாட்ஸ்அப் ஃபார்வர்டு சொல்லிட்டு இருப்பான். எவ்வளவு தைரியமா இன்னைக்கு வந்து சொல்ல முடியுது பாருங்க. 200 தொகுதிகளில் திமுக டெபாசிட் இருக்குங்கிறவன் சொல்ல முடியுதுல்ல, சொல்ல முடியுதுல்ல. நடக்குமா அது? அவ்வளவு பெரிய கொலை நடந்து அந்த கொலைப்பழி திமுகவின் மீது விழுந்த பொழுது கூட திமுக டெபாசிட் இழக்காது. நீ சொல்றியே இவ்வளவு காரியங்கள் பண்ணிவிட்டு இவ்வளவு 3 வருஷத்துல இவ்வளவு கூலிகள் சொல்லிவிட்டு, நான் சொல்றேன் முதல்வரை போல நம்ம போய் பேசுற மேடை பூரா சொல்லி சொல்லி என்ன ஏத்தணும்னா முதல்ல 200 சீட்டை கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி கலைஞரை வெல்வேன் தாண்டுவேன் அப்படின்னு சொல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கவரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். நீங்க வந்து ஆட்சியில திட்டங்கள்ல எல்லாவற்றிலும் அப்படி என்னன்னா அப்படி அவர் தாண்ட வேண்டியதா காலம் வழங்கியிருக்க வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன். 183 சீட்டு ஜெயிச்ச திமுக அதுதான் பெரிய வெற்றி. அந்த வெற்றியை தாண்ட வேண்டிய இடத்துல நம்ம பொறுப்புல இருக்கோம் செஞ்சாதான். ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லலாமா? இப்ப ஆரம்பித்த வருஷமே நீ ஆட்சிக்கு வந்துருவீங்களா? அது வந்து ஆணவ பேச்சு இல்லையா? அந்த 5 வருஷம் வேலை செய்வாங்களாம், எல்லா ஸ்கீமும் நல்ல ஸ்கீம் கொண்டு வருவாங்களாம். கொண்டு வந்த திட்டத்தை இந்தியா பூரா அவ்வளவு பேரும் காப்பி அடிப்பானாம். நம்ம கொண்டு வந்து அவ்வளவு பேரும் காப்பி அடிக்கிறான், அவ்வளவு பேர் காப்பி அடிப்பானா. ஆனா நாங்க 200 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னா அது ஆணவத்தியமா உறுதியா ஜெயிப்போம் 200 சீட்டு அவ்வளவு பேரும் சொல்ல ஒரு இடத்துலையும். அதுக்கான வேலை செய்யறதா ரொம்ப முக்கியம். அந்த திட்டத்தில் நமக்கு இதை போன்ற அறிவு சார்ந்த மனிதர்களும் உடன் இருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி எனக்குலாம். எனக்கு ஜெயரஞ்சன் திட்டக்குழுவுடைய துணைத் தலைவராக இருக்காரு. நான் ஏதோ டாக்டர் மாதிரி ரெகுலராக போகட்டும் கூட ஒரு சில கூட்டத்துக்கு போயிருக்கேன். போகும்போதெல்லாம் எனக்கு என்ன பிடிக்கும் அந்த கூட்டத்தில் அதிகாரிகளை ஜெயரஞ்சன் அவர்கள் கையாளும் விதம் ரொம்ப பிடிக்கும். கிளியரா டு த பாயிண்ட் இல்லை, இது வேணும், இது எப்போ செய்வீங்க, இது என்ன நடக்கும் அப்படின்னு கொண்டு தொடர்ந்து ரிகரஸா அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். ஜெயரஞ்சன் போன்றோர் இதை போன்ற அரசுக்கு உதவி செய்யும் பொறுப்புகளில் இருந்து வந்து மக்கள் மன்றத்தில் நின்று சட்டசபைக்குள்ளேயும் போகணும்னு நல்லா விரும்புறேன். ஏன் தெரியுமா? சட்டசபைக்குள்ள வெறுமன ஆளா போனா பாராளுமன்றம் போகலாம், எங்கே வேணா போகலாம், வச்சுக்கோங்க, எங்க வேணா போகலாம். ஆனா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி போகணும். எதுக்காக போகணும்னா இந்த அதிகாரி ஒருத்தர் இருக்காங்கல்ல, அதிகாரி என்ன நினைப்பான்னா கடைசி வரையும் நம்ம அதிகாரி அப்படின்னு நினைப்பான். அந்த அதிகாரியை பத்தி தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருல்ல, அப்புறம் உள்ள இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவார், இப்ப தேர்தல் போய் நிற்கிறாரு, ஒரு ஐஏஎஸ் என்ன சொல்லுவாரு, வந்து நிற்பாரு, நின்னா தேர்தல் பார்வை பார்ப்பாரு. பார்த்தா அது அதிகாரிக்கு என்ன வந்துருமா மைண்ட் வாய்ஸ், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு தேர்தல் சொல்வதாக அவர் நினைச்சுக்குவாரு. அதை போல இருப்பது ரொம்ப முக்கியம். அந்த வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யணும். பன்னீர்செல்வம் வந்து பாக்கியராஜ் அவர்களை போல தன்னை தாழ்த்தி காமெடி பண்ணி சொன்னாரு. பன்னீர்செல்வத்தை போல மிக எளிதாக புரியும்படி எழுதும் இன்னொரு ஆள் ஆங்கிலத்தில் வந்துட முடியுமா இல்லை? அதே சமயம் ஒரு சுவாரஸ்ய வொக்காபுலரியோட இன்னைக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அக்ரேரியன் ஏஜ் 2 தடவை குறிப்பிட்டாரு. அதோடைய முன்னுரையில் அக்ரேரியன் ஏஜ் இருந்துச்சு. அவருடைய முன்னுரையில் அக்ரேரியன் ஏஜ்ங்கிற படிச்சு தான் நான் வந்து அக்ரேரியன் ஏஜ்னா வேளாண் சமூகமாக ஒரு குடி மாறுகிறது அப்படிங்கிற அர்த்தங்கிறத நான் வந்து பன்னீர்செல்வத்துடைய கட்டுரை படித்தா தெரிஞ்சுக்கிறேன். நான் மிக எளிதாக எனக்கு புரியுது, ஆனாலும் அதன் மூலமாக ஒரு புதிய சொல்லுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்படிங்கிறத நான் சிறந்த எழுத்து இல்லையா? அப்படி ஜெயரஞ்சனுடைய தோழர்கள் அனைவரும் கூடியிருக்கும் இந்த நேரத்தில் அவருடைய இந்த 2 புத்தகத்தை வெளியிட வாய்ப்பு கிடைத்ததுக்கும் அதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு அமைந்ததற்கு மகிழ்கிறேன். இன்னைக்கு எதிர்பாரா விதமாக துணை முதலமைச்சரும் அமைச்சர் ராஜா அவர்களும் வர முடியாமல் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க, வருவாங்க எதிர்பார்த்து இருந்தது.
வந்திருந்தாங்கன்னா இந்த சபை முழுமையடைந்து நினைக்கிறேன். அதனால ஒன்றும் இல்லை, ஜெயரஞ்சன் மறுபடியும் கலா ஆய்வு பண்ண தான் போறாரு, மறுபடியும் புத்தகம் எழுத தான் போறாரு. அந்த புத்தகத்தை வெளியிடுறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை முதலமைச்சர் அதிகம் மகிழ்வாரு. அந்த வேலையை மிக சீக்கிரமா 1 மாசத்துக்குள்ள கருஞ்சட்டை பதிப்பகமே செஞ்சிடணும்னு வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.